திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நிம்மியம்பட்டு கிராமத்தில் மயில் திருவிழாவை முன்னிட்டு 160ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா தொடங்கியது. மயில் திருவிழாவை முன்னிட்டு 160ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா தொடங்கியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டில் மயில் திருவிழாவை முன்னிட்டு 160ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். மயில் திருவிழாவை முன்னிட்டு 160ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டில் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லு? வணக்கம் மோகன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நிம்மியம்பட்டு கிராமத்தில் மயில் திருவிழாவை முன்னிட்டு 160ஆம் ஆண்டாக எருது விடும் விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த எருது விடும் விழாவை திமுகவுடைய மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் என்பவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியில் வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் வெளிமாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா சுமார் 250க்கும் மேற்பட்ட காளைகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காளைகள் கால்நடை மருத்துவ குழுவினர் முழு பரிசோதனைக்கு பின்னர் காளைகள் போட்டியில் பங்கேற்க வைத்திருக்கிறார்கள். முன்னதாக வாணியம்பாடி வட்டாட்சியர் சுதாகர், வாணியம்பாடி டிஎஸ் மகாலட்சுமி தலைமையிலானவர்கள் இந்த காளைகளை துன்புறுத்தக்கூடாது என விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் போட்டிகள் தொடங்கியது. இந்த போட்டியானது காலை 8 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த எருதுவிடும் விழாவில் குறைவான வினாடிகளில் இலக்கி அடையக்கூடிய காளைகளுக்கு முதல் பரிசாக திமுக மாவட்ட மாணவணி அமைப்பாளர் பிரபாகரன் சார்பில் ஒரு பல்சர் இருசக்கர வாகனமும், 2ஆம் பரிசாக திமுக ஆலங்கை மேற்கொண்ட செயலாளர் VS ஞானவேலன் சார்பில் ஸ்பெண்டர் பிளஸ் இருசக்கர வாகனமும், 3வது பரிசாக வாணியம்பாடி திமுக நகர செயலாளர் VS சாரதிகுமார் மற்றும் நகரமன்ற தலைவர் உமாபாய் சிவாஜேஷ் சார்பில் ஹீரோ டீலக்ஸ் இருசக்கர வாகனம், மேலும் 6வது பரிசாக ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி அவர்களுடைய ஸ்கூட்டர் என மொத்தம் 60 பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த இறுதி விழாவில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுவினர் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இதில் கலந்து கொண்டு எருது விடும் விழாவை கண்டு கழித்து வருகிறார்கள். பார்வையாளர்கள் பாதுகாப்பிற்காக இரு புறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் தலைமையிலான வருவாய்த்துறையினர் விழாவினை முழுவதாக கண்காணித்து வருகிறார்கள். மோகன். திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டில் மயில் திருவிழாவை முன்னிட்டு 160ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களையும் அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிய விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன். நம்பர் 21